முழுக்க முழுக்க 8 முதல் 10 ஆண்டுகள் முழுக்க முழுக்க மடிக்காணிக்கை எடுக்கப்பட்டே கட்டப்பட்டிருக்கு. அதுவும் சும்மா இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சிவாலயங்களிலும் மடிக்காணிக்கை எடுத்து கட்டப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயம், திருவண்ணாமலை ஆலயம், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய விசேஷம் நடக்கும்போதோ, இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம், அங்கே போனீங்கன்னா மடி ஏந்துவாங்க துண்டு பிடிச்சி. அதுவும் நிறையலாம் கேட்பாங்க, ₹1 போடுங்க அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட 8 முதல் 10 ஆண்டு இதே மாதிரி மடிப்பிடிச்சு எடுத்து இந்த ஆலயம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆலயம் இதை பார்த்து நிறைய பேர் இப்போ முயற்சி பண்ணுறாங்க, நம்மளும் மடிப்பிச்சை கட்டலாங்க. ஆனால் முடியல. முழுக்க ஒரு ஆலயம் மடிப்பிச்சை ஆலயம் உருவாகி இருக்குது அப்படின்னா அது பண்ணப்பட்டியில் இருக்கிற குபேரலிங்கேஷ் ஆலயம் மட்டும்தான். இது முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தனிச்சிறப்புன்னா, கும்பாபிஷேகம் முதற்கொண்டு இங்கே நடக்கும் பூஜை முதற்கொண்டு அனைத்துமே தமிழ் வழியில் தான் நடக்கும். இந்த திருமுறைகள் மட்டுமே ஓதப்படும், சமஸ்கிருதம் இங்கே இல்லை. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா பிராமணன் கிடையாது, அடியார் தான், தீட்சை வாங்க அடியார் தான். ஸோ அதனால் எந்த சமுதாயத்தினர் வேணாலும் அடியாராக இருந்து தீட்சை வாங்கினாங்க அப்படின்னா இறைவனுக்கு இங்கே தொண்டு செய்யலாம். இங்கே சமஸ்கிருதம் அளவு கிடையாது, முழுக்க தமிழ் முறையிலேயே நடக்கும். நாங்கள் பாடுற பதிவுகள், திருமண வேள்வி, தேய்பிரை அஷ்டமிக்கு இங்கே வேள்வி நடக்கும், பௌர்ணமிக்கு வேள்வி நடக்கும், அனைத்துமே பார்த்து தமிழ்